மயில் ராவணன் சண்டை நீலமேகன் பட்டாபிஷேகம் நான் தலார் வென்று தக்காளி பழம் மாட்டோம் கோழி உண்டாட்டம் கோவப்பழம் உண்டாட்டம் அவன் இருக்குமே நான் யார் என்ன யாருக்கு பாப்பா எப்படி என் வாயால் அதனால விட்டுட்டு பாக்கலாம் அம்மா அப்படி எல்லாம் இருந்தாலும் மண்ட 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 பண்ணிட்டியே அட மண்ட பண்ணிட்டியே வேசக்காரா கோபாலி ரசக்காரா அம்மா அம்மா தாரை முல்லை சூடி திருச்சடை மாறி அடிநாளே தலதலனும் கொழு கொழுனும் தக்காளி பழம் போல செஞ்சு வச்ச சிலை போல இருக்கீங்களா அழகுக்கு ஏற்ற பெயர் மந்தாரை முல்லை சூடி மங்கைமார் இருவர் கூடி அன்பிலும் பண்பிலும் குணத்திலும் பாசத்திலும் என் பெயரோ திரிசடை என்று தெரிவிக்கலாம். உங்க பெயரோ திருசடை இருந்தாலும் இருப்பினும் தாய் தந்தை கண்ணம்மா யாருக்கு மகளாக பிறந்தீர்கள்? யாருக்கு மகளாய் பிறந்தேன் அம்மா என்ன 10 மாதம்
நிமிஷ வினாடி அங்கத்தில் சுமந்து அவனியிலே பெற்று வாயன் மகளே வருங்கால இளவரசி என்று கட்டி தழுவி முத்தமிட்ட உன் தாய் தந்தைகளே 10 மாதம் சுமந்து பெற்ற என் தாயார் பெயரோ சுரசை அம்மா, தாயோ சுரசி அம்மா, என் தந்தையார் பெயரோ விபூஷண மன்னன். அப்படி இருந்தாலும் இருவருக்கும் அள்ளி செல்வமாக வாழைக்கு ஒரு குடை போல இந்த திரிசடை நான் பிறந்தேன். வந்து இப்ப எங்கே இருக்கிறீர்கள் அம்மா? காலத்தின் விதிவசத்தால் கண்ணம்மா, அதாவது நான் எங்க இருக்கிறேன்? அசோகவனத்திலே சீதா பிராட்டிக்கு காவலாக உள்ளேன். பெரியப்பார் இந்த கட்டளையினார் என் பெரிய தந்தையாக விளங்கக்கூடிய ராவணேஸ்வரர் இந்த கட்டளையின் பிரகாரம் சீதாதேவி சிறையெடுத்து வைக்க சீதா பிராட்டிக்கு என்னை அதாவது அருகாமையிலே காவல் காக்க இந்த திரிசடை இப்ப நான் அசோகவனத்தில் இருக்கிறேன். அப்படியா கண்ணம்மா? அப்படி இருந்தாலும் நேற்றைய தினத்திலே அம்மா சபா மண்டபத்திலே என் பெரிய தந்தையாகப்பட்ட ராவணேஸ்வரனும் கருங்கூவி மயில்ராவன் என்ன பேசிக் கொண்டிருந்தார் தெரியும். அதை நினைத்தால் கல்லடிப்பட்ட நெஞ்சம் போல என் உள்ளமே உருகுதலான ஐயோ அந்த பொன்னான அந்த ராமருக்கு
தந்தை மகளும் ஆமா சபா மண்டபத்திலே நேற்றைய தினத்திலே கண்ணம்மா ராமர் லட்சுமணை பாதாள காளிக்கு வெட்டி பலி கொடுப்பதாக ராமரையோ லட்சுமணையோ காளிக்கு வெட்டி பலி கொடுப்பதாக பேசிக் கொண்டிருந்தாரடி அம்மா. நேற்றைய தினத்தில் பேசிய செய்தியை என் காதால் கேட்டு விட்டேனோடி அம்மா. மூர்த்தி கடவுளிலே ஒருவர் அந்த ராமச்சந்திர மூர்த்தியை வெட்டி பலி கொடுப்பதா கண்ணம்மா? இந்த செய்தியை இப்படியே விட்டால் சரி வராது. உடனடியாக என் தந்தையார் விபூஷண மன்னனுக்கு சீக்கிரம் நான் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டும். எடுத்து வா ஓலையை. அம்மா சொல்லுங்கம்மா. கண்ணம்மா கண்ணம்மா பிள்ளையார் சொல்லி போடு. ஸ்ரீ ராஜராஜா ஸ்ரீ கண்ணம்மா பிள்ளையார் சொல்லி. ஸ்ரீ ராஜராஜா ஸ்ரீ ராஜகணம் பொருந்திய அன்புள்ள உன் மகளாக விளங்கக்கூடிய திருச்சடை எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால் அன்புள்ள உன் மகள் திருச்சடை எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால் அப்பா அப்பா விபூஷண மன்னா நேற்றைய தினத்தில் பாதாள காளிக்கு பெரிய தந்தையாகப்பட்ட ராவணேஸ்வரனும் கருங்கூதி மயில் ராவணனும் இருவரும் ராமச்சந்திரமூர்த்தியை வெட்டி பலி கொடுப்பதாக பேசிக் கொண்டிருந்தார்கள். பாதாள காளிக்கு ராமச்சந்திரமூர்த்தியும் லட்சுமி பெருமாளையும் வெட்டி பலி கொடுப்பதற்காக பேசிக் கொண்டிருந்தார்கள். சரி. ராமர் லட்சுமணை வெட்டி ராம லட்சுமணை இருவரையும் வெட்டி பாதாள காளிக்கு பலி கொடுத்தால் என்ன ஆகும் என்று ஒன்றுமே புலப்படவில்லை. இதை காதிலே கேட்டேன் நேற்றைய தினத்தில். அப்பா இதை அறிந்தவுடன் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யுங்கள். இதை கேட்டதுல இருந்து 2 நாளா சோர்த்துங்களா அப்பா? என்ன தப்பு தப்பா எழுதிட்டு இருக்கிற? இல்லம்மா, மகளாகப்பட்ட நான் கவலைக்கிடமாக உண்மைதான் உள்ளேன். இதற்கு நீங்கள் தான் ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். அன்புள்ள தந்தையே இப்படிக்கு போடு. கூட கையெழுத்து போடுறேன். ஏன்னா கையெழுத்து போட்டா அதெல்லாம் உலகமே போடுது. ரேகை வைக்கணும். ரேகா சரி கொடு. என்னது என்ன பெருவரில் தேஞ்சு போய் கிடக்குது. ஆமாடி ஸ்பஞ்ச் எங்க இருக்குது? கையெழுத்த போட கூட படிச்சிருக்கிறேன். இல்ல படிச்சவன் போடணும். நாயில கொண்டு போய் போடுமா கூப்பிடுறான். போடுமா கீழே போடுமா. அடி போடி அடி போடவல யாரு கீழே போமாட்டு குழாய முடியுது. நீ தாண்டா கீழே போடுனா கீழே போட்டேன். கையெழுத்த கீழே போடுமா. இதை சீக்கிரமே தந்தையார் விபூஷண மன்னனுக்கு குருநாயகம் போய் கொண்டு போய் வா. சபையர்களே